வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 9ஓட சில்க் வார்ம் அண்ட் லாக் இன்செக்ட்ஸ். ஸோ போன கிளாஸில் ஹனிபீஸ் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸில் சில்க் வார்ம் அண்ட் லாக் இன்செக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதோட ரிவ்யூவாக எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஹனிபீ, சில்க் வார்ம்ஸ் அண்ட் லாக் இன்செக்ட்ஸ், அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன, த்ரெட் என்ன, கன்சர்வேஷன் எஃபர்ட் எப்படிலாம் போட்டுட்ருக்கோம், வேர்ல்டு சினாரியோ ஆஃப் பீ கீப்பிங் எப்படி இருந்திருக்குது, இந்தியாவில் பீ கீப்பிங் என்ன மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்குது, ஸோ ரைப்டு ஹனினா என்ன, ஹனிபியோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, சில்க் வார்ம்னா என்னன்றதையும் பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸோட ஓவர்வியூவில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சில்க் என்ன, பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செரிகல்ச்சர், தட் இஸ் கல்ச்சரிங் வில்ஸ் ஆர் சில்க் ஃப்ரம் த சில்க் வார்ம், சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் இன் செரிகல்ச்சர் என்னென்ன, ஸோ சோர்ஸ் ஆஃப் ஷெல்லாக் என்னென்ன, இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ சில்க் வார்மோட லைஃப் சைக்கிள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ சில்க் வார்மோட லைஃப் சைக்கிள் யூஸ்வலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் அதோட எக் ஸ்டேஜ். ஸோ ஃபீமேல் மாத் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபீமேல் மாத் அப்படின்றது அடல்ட்டு சில்க் வார்ம். ஸோ இந்த சில்க் வார்ம் என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய எக்ஸை லே பண்ணும். ஸோ டைனி பிளாக் கேட்டர்பில்லர் ஹேச்சஸ் அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் எக். ஸோ குட்டியாக கருப்பு கலரில் ஒரு கேட்டர்பில்லர் வெளியே வரும். ஸோ இந்த கேட்டர்பில்லர் என்ன பண்ணும் அப்படின்னா மல்பெரி லீவ்ஸை மட்டும் சாப்பிடும். ஸோ பிக்கர் அண்ட் பிக்கராக அது வளர்ந்துட்டே போகும். ஸோ இட் கோஸ் த்ரூ 4 molds. ஸோ 4 mold தட் இஸ் ஃபோல்டிங்கில் 4 அளவுக்கு உருண்டையாக பெருசாகிடும். ஸோ இந்த கேட்டர்பில்லர் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னை சுற்றி நிறைய குக்கூன், தட் இஸ் கூடு மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கிக்கும். ஸோ இன்சைட் த குக்கூன் த கேட்டர்பில்லர் சேஞ்சஸ் இன்டு பியூப்பா. ஸோ இந்த நூல் மாதிரி இந்த குக்கூனை வந்து சில்கை எடுத்து தன உடம்புல சுற்றிட்டே இருக்கும். ஸோ செக்ரீஷன் ஒரு வகையான செக்ரீஷன் தான் அது உடம்புலேருந்து நடக்கும். ஸோ அந்த செக்ரீஷனை வச்சு அது உடம்புல இப்படி நூலை மட்டும் சேர்த்துட்டே இருக்கும். ஸோ இந்த அந்த நூலை அது சேகரிக்க அதோட புழு மாதிரி இருந்த அதோட உடம்பு குறுகி பியூப்பா ஸ்டேஜுக்கு ஆயிரும். ஸோ இப்போ என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, people unwind the silk thread from the cocoons to weave into the silk cloth. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே இருக்கக்கூடிய பியூப்பாவை கொண்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குக்கோனை மட்டும் வெளியே எடுக்கிறோம். ஸோ சுடுதண்ணியில் போட்டு நம்ம எடுத்துரும். இந்த பூப்பா என்ன பண்ணுது அப்படின்னா மாத்தா சேஞ்ச் ஆகிடும். இஃப் இன்கேஸ் வி டிடன்ட் யூஸ் தட். ஸோ பியூப்பா மாத்தா சேஞ்ச் ஆயிரும். ஸோ குக்கூன்லேருந்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அடல்ட் மாத் என்ன பண்ணும், மறுபடியும் இன்னொரு மாத் கிட்ட மேட் பண்ணி அதோட எக்ஸை லே பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் சில்க் வார்மோட லைஃப் சைக்கிள். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் சில்க் வார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏஷியா கிட்டே தான் சில்க் ப்ரொடக்ஷனோட மோனோபோலி, தட் இஸ் உரிமை, டாமினேஷன் எல்லாமே இருந்தது. ஸோ 95% நம்ம கிட்ட தான் இருந்தது. ஸோ 60% வந்து ஜப்பான் கிட்டேயும், 15% சைனாவில், 5% மணிச்சூரியா அண்ட் 1.5% பை இந்தியா. ஸோ ஏஷியாவில் இருந்தாலுமே 95%ல் 60% ஜப்பான், 15% சைனாவும், 5% மணிச்சூராவும், 1.5% மட்டும்தான் இந்தியாவிலேருந்தும் இருந்திருக்கு. மெயின் சென்டர்ஸ் இன் இந்தியாவில் என்னென்ன அப்படின்னா கர்நாடகா, பெங்கால், அஸ்ஸாம், பஞ்சாப் அண்ட் காஷ்மீர் மாதிரி ரீஜியன்ஸில் மெயின் சென்டர்ஸாக இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் சில்க் வார்மில் இன் தமிழ்நாடுல சில்க் வார்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம எங்கெங்கே ரியர் பண்ணுறோம் அப்படின்னா கோயம்புத்தூர் அண்ட் சேலம் டிஸ்ட்ரிக்டில். ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சில்க்னா என்ன, ஹை மார்க்கெட் டிமாண்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, சில்கை வந்து ஒரு லக்ஸரி ஃபேப்ரிக்காக வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு பணக்கார ஒரு துணியாக. ஸோ லக்ஷர், சாஃப்ட்னஸ், டியூரபிலிட்டி இது எல்லாமே இதில் அதிகமாக இருக்குது. ஸோ ஹை குளோபல் டிமாண்ட் ஃபார் சில்க் இன் ஃபேஷன்லேயும், டெக்ஸ்டைல்ஸ்லேயும், ஹோம் டெக்கரிங் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் என்ன இருக்குது, அதிகமான டிமாண்ட் இருக்குது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மில்லியன்ஸ் டு ரூரல் ஃபேமிலிஸ்க்கு என்ன பண்ணுது, எக்கனாமிக் ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மல்பெரி ஆக்டிவேஷன், சில்க் வார்ம் ரியர் பண்ணுறது, குக்கூனை ப்ராசஸ் பண்ணுறது, சில்கை வந்து தறியை நெய்கிறது. ஸோ இது மாதிரி நிறைய வகையான விதங்களில் எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ். தட் இஸ் சில்கை சிக்னிஃபிகண்ட் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் ஃபார் கண்ட்ரிஸ் லைக் இந்தியா அண்டு சைனாவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்தியா, சைனா 2 பேருமே என்ன பண்ணிட்டுருக்கோம், அதிக அளவில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கான ஒரு நல்ல ஒரு ஐட்டமாகவும் இது மாறுது. ஸோ நேஷனல் எக்கனாமியும் இதனால் பூஸ்ட் ஆகுது. ஸோ டைவர்ஸ் அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸில், சாரீஸ்லையும், கார்மெண்ட்ஸ்லையும், டைஸ் அதுலேயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் பயோடிகிரேடபிள் சில்க் சூச்சர், ஸோ நம்ம உடம்புல தைக்கக்கூடிய தையல்களில் போடுறோம். ஸ்கார்ஃப் ஃபால்ஸ் ஃபார் டிஷ்யூ இன்ஜினியரிங்.
ஸோ என்ன பண்ணுறோம், டிஷ்யூ இன்ஜினியரிங் ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன பண்ணுறோம், இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ காஸ்மெட்டிக்ஸில் செரிசின் அப்படின்ற ஒரு பை ப்ராடக்ட் ஆஃப் சில்க்கு, இதை ஸ்கின் கேருக்கும் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லி நேச்சராக இருக்குது. ஸோ இந்த சில்க்ன்றது ஒரு நேச்சுரல் ஃபைபர். ஸோ லோ என்விரான்மெண்டல் ஃபுட்பிரிண்ட் கம்பேர்ட் டு த சிந்தட்டிக் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, சிந்தட்டிக் ஆல்டர்னேட்டிவ்ஸை விட இந்த சில்க் நேச்சுரல் ஃபைபராக இருக்கிறனால நமக்கு என்ன ஆகுது, எக்கனாமியில் இருக்கக்கூடிய விளைவுகள் ரொம்பவே கம்மியாகுது. ஸோ பயோடிகிரேடபிள் அண்ட் சஸ்டைனபிள், மேக்கிங் இட் ப்ரிஃபர்டு சாய்ஸ் ஃபார் எக்கோ கான்ஷியஸ் கஸ்டமர்ஸ். ஸோ எக்கோ கான்ஷியஸ் கன்சியூமர்ஸ், தட் இஸ் யாரெல்லாம் சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும், பாதிப்படையக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோட தன்னால் இந்த உலகத்துக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பயோடிகிரேடபிள் சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸை மட்டும் சூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது ஒரு ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்போர்ட்டாகவும் இருக்குது. ஸோ சில்க் பேஸ்ட் காம்போசிட் மெட்டீரியல்ஸை இன்னோவேட் பண்ணுறதுக்கும் என்கரேஜ் பண்ணுது. நிறைய கல்ச்சுரல் அண்ட் ட்ரெடிஷ்னல் சிக்னிஃபிகன்ஸ் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சில்க்குன்றது ஒரு இன்டிகிரல், ஸோ நம்மளோட பாரம்பரியத்தில் ஒன்றாவும் இருக்குது, பர்டிகுலராக ஏஷியாவில். ஸோ நிறையா செரிமனிஸில், ஃபெஸ்டிவல்ஸில், ரிச்சுவல்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், பட்டு ஆடைகள் உடுத்திட்டு போகிறோம். ஸோ கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில்க் ப்ரொடியூசிங் சப்சிடிஸ், ஸோ யாரெல்லாம் சில்கை வந்து விளைவிக்கிறாங்களோ அவங்களுக்கு சில மானியங்கள் கொடுக்கறது, டெக்னிக்கல் சப்போர்ட், தட் இஸ் சில்கை நம்ம என்ன பண்ண முடியாது, ரொம்ப விலை உயர்ந்த பொருள் நம்மளால் மிஷினில் கொடுக்க மாட்டோம். ஸோ அதுக்கு நம்ம நிறைய ப்ராசஸ் வச்சு அந்த மிஷினே நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக நம்ம வந்து வச்சுருப்போம். ஸோ அது மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாமே கவர்மெண்ட்டு செரிகல்ச்சருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று, நிறைய ரிசர்ச் அதில் பண்ணுறோம். ஸோ எப்படி சில்க் காம்ப்ரீட்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், சில்கோட குவாலிட்டி இன்னும் கூட நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ விமனை எப்படி இன்வால்வ் பண்ணலாம். ஸோ செரிகல்ச்சரில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விமனுக்கு இருக்குது, எஸ்பெஷலாக ரூரல் ஏரியாஸில் இருக்கிற விமன்ஸுக்கு. ஸோ பூஸ்ட் டு ரீஜனல் எக்கனாமிக்ஸ், ஸோ குறிப்பிட்ட ஊர்களில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு இது கொஞ்சம் பூஸ்டாக இருக்குது. Region specializing in sericulture and silk producing experience economic growth and infrastructure development. ஸோ நான் என்ன பண்ணுவேன், பட்டு நான் எடுக்க ஆரம்பிக்கிறேன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு பெரிய ஆலையை ஓப்பன் பண்ணுவேன். ஸோ அதனால எனக்கு என்ன ஆகுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டிடங்கள் புதுசாக கட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுது. ஸோ மைசூர், சூசு அண்ட் குவேட்டோ, ஸோ இந்த மாதிரி ரீஜன்ஸ் எல்லாமே என்னவா, இந்தியாவில் மைசூரும், சூசு சைனாலையும், குவேட்டோ ஜப்பான்லையும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் செரிசின். ஸோ செரிசின் பை ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ செரிசின்றது என்ன அப்படின்னா, டீகம்மிங் ப்ராசஸ் ஆஃப் சில்க். ஸோ சில்கை டீகம்மிங் பண்ணுறதுலேருந்து கிடைக்கிறது. ஸோ வாட் இஸ் டீகம்மிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில்கை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உருக்கி அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதோ அதுலேருந்து எடுக்கிறது தான் இந்த செரிசின்ன்ற ஒரு வகையான ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ரோட்டீனை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், காஸ்மெட்டிக்ஸ், ஃபார்மசிட்டிக்கல்ஸ், டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். ஸோ சில்க்வாமோட பியூப்பே, ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ரிச் இன் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட்ஸ் இருக்குது, அனிமல் ஃபீடு, ஃபிஷ் ஃபீடு, டெலிகேசி இன் சம் குவிசன், ஸோ இந்த சாப்பாட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சில்க்வாமோட ஃபீக்கஸ், ஸோ அவங்களோட எக்ஸ்க்ரீஷன், ஸோ இது ஒரு ஹை குவாலிட்டி ஆர்கானிக் ஃபெர்டிலைசேஷன், ஸோ இயற்கை உரமாக பயன்படுது. ஸோ எதனால் அப்படின்னா இதில் நியூட்ரியன்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ சில்க்வாம் ஆயில் பார்த்தோம் அப்படின்னா பயோ டீசல் ப்ரொடக்ஷன், ஸோ டீசல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இயற்கை முறையில் யூஸ் ஆகுது. ஸோ மல்பெரி லீவோட வேஸ்ட், ஸோ லெஃப்ட் ஓவர் லீவ்ஸு, ட்விக்ஸ், இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அது, ஸோ இது எல்லாமே லைவ் ஸ்டாக் ஃபார் தட் இஸ் ஆடு மாடுகளுக்கு தீவனங்களாக யூஸ் பண்ண முடியுது. ஸோ குக்குன் ஷெல் வேஸ்ட், ஸோ குக்குன் இருக்குது பார்த்தீங்களா இப்படி, ஸோ இதோட ஷெல் வேஸ்ட்டை நம்ம என்ன, இதுக்குள்ளே தான் கேட்டர்பில்லர் இருக்கும், ஸோ இதெல்லாம் குக்குன் நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா, இந்த குக்குனை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராசஸ் இன்ட்டு சில்க் பவுடர். ஸோ சில்க் பவுடர் நம்ம ப்ராசஸ் பண்ணி அதை காஸ்மெட்டிக்ஸ், மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸில் கூட நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சில்க்வாம் லார்வே எக்ஸுவி, தட் இஸ் இந்த ஸ்கின் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மால்டன் ஸ்கின்னை உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மால்டன் ஸ்கின்னை ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய பயோ ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சில்க் ஃபைப்ரோயின், ஸோ இது ஒரு ப்ரோட்டீனு, இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பயோமெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லையும், ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ஸ்லையும், வூண்ட் ட்ரெஸ்ஸிங்ஸ்லையும், ஸோ புண்ணு அடிப்பட்டால் கூட இது இந்த சில்க் ஃபைப்ரோயினை யூஸ் பண்ணுறோம்.
So reeled silk waste. So short fibers from damaged cocoons are spun into low-cost silk yarn for upholstery and industrial uses. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த குக்கூன்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ஃபைபர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், லோ காஸ்ட் சில்காக நம்ம யூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ செரிகல்ச்சர்லேருந்து வெளியே போகக்கூடிய வேஸ்ட் வாட்டர். ஸோ இந்த வேஸ்ட் வாட்டர் நம்ம அக்ரிகல்ச்சருக்கும் இரிகேஷனுக்கும் கூட நியூட்ரியன்ட் ரிச் காம்போசிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதை என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சேலஞ்சஸ் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய சேலஞ்சஸ் வந்து சில்க்வார்ம் ப்ரொடியூசிங் செரிகல்ச்சர்ஸ் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களோட ஹார்வெஸ்ட்டை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நிறைய ஹெல்த் ஹசார்ட்ஸ் கூட, தட் இஸ் நோய்வாய்ப்படுறதுக்கு கூட நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, சில்க்வார்ம்ஸ் எல்லாமே பர்டிகுலராக சில வகையான நோய்களுக்கு உட்படுத்தப்படுது. ஸோ அதை நம்ம பெப்ரின் அண்டு ஃப்ளச்சேரியன்னு சொல்கிறோம். ஸோ நிறைய பெஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, சில்க்வார்ம் லார்வே, ஸோ அந்த லார்வேவை வளர விடாமல் அதை என்ன பண்ணுது, பயன்படுத்துகிற மாதிரி அச்சுறுத்துகிற வகையில் நிறைய பெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ சில இம்பார்ட்டண்ட் சேலஞ்சஸ் செரிகல்ச்சரில் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறோன்றது பார்க்க போகிறோம். ஸோ அதில் பெப்ரைன் டிசீசஸ். ஸோ இந்த பெப்ரைன் டிசீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த டிசீஸ் ரொம்ப முக்கியம். ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா, எக்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதோட இறப்புக்கு காரணமாகுது. எப்போ அது லார்வேவாக ஆகிறதுக்கு, எக்லேருந்து லார்வேவாக ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுது, அதை இறக்க வச்சிருது. ஸோ இந்த லார்வே இந்த டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகப்பட்ட இந்த லார்வே டார்க் ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ லெத்தார்ஜிக், சோம்பேறியாக வளரும். வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த லார்வே மே ரிசல்ட் இன் ஷ்ரிங்கேஜ் ஆஃப் பாடிஸ். அதோட உடம்பு என்ன ஆயிரும், ஷ்ரிங்க் ஆகி குறுகி போயிடும். ஸோ தே மே ஆல்சோ ஸ்டார்ட் கிவிங் ஆஃப் அன் அன்பிளசன்ட் ஆர்டர். ஸோ கெட்டு போன ஒரு நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதர் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, சைட்டோபிளாஸ்மிக் பாலிஹெட்ரோசிஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, லார்வேக்கு டு லூஸ் தேர் appetite. ஸோ அவங்களுக்கு பசியின்மை அதிகமாயிடும். ஸோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, மல்பெரி லீவ்ஸு சாப்பிட மாட்டாங்க. ஸோ மல்பெரி லீவ்ஸ் அவங்க சாப்பிட்லன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, அவங்களால மறுபடியும் சில்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ appetite லாஸ் பண்ணுற அளவுக்கு இது ஆக்கி விட்டோம். ஸோ அது கூடவே சேர்த்து மஸ்கார்டைன் இன்ஃபெக்ஷன். ஸோ இது ஃபங்கைனால் காசாகக்கூடியது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, can cause the larvae to become extremely feeble and eventually die. ஸோ சாப்பாடே சாப்பிடாம அது ரொம்ப சோம்பேறியாக ஆக்கி என்ன பண்ணிடும், சாகிற அளவுக்கு கூட அதை கொண்டுட்டு போயிடும். The larvae of dermistide and beetle notepad can bore into the silkworm cocoons and eat the pupae. ஸோ டார்மஸ்டிட் அப்படின்ற வண்டுகளும் பீட்டில் நோட்ஸ்பேட் அப்படின்ற வண்டுகளும் என்ன பண்ணுதா, இந்த குக்கூனுக்குள்ளேயே போய் அதுக்குள்ளே இருக்கிற பியூப்பேவை சாப்பிட்ருது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டேமேஜ் குக்கூன்லேருந்து நம்மளால் சில்கை எடுக்க முடியாது. ஸோ இந்த மைட்ஸ் எல்லாமே சில அந்த தேவையில்லாத பூச்சிகள் என்ன பண்ணுமா, டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி சில்க்வார்மை கூட கொன்றுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாக் இன்செக்ட்ஸ். ஸோ லாக் இன்செக்டை நம்ம அதிகமாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, கெரியா லாக்கான்னு சொல்லுவோம். இது ஒரு டைனி ஸ்கேல் இன்செக்ட். ஸோ குட்டியாக இருக்கும். ஸோ இந்த இன்செக்ட் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, இது உடம்புலேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு வேல்யூபிளான ரெசின்னால். ஸோ ரசாயன பொருள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெசினை வந்து இது உடம்புலேருந்து இது என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ரெசின் எல்லாமே நேச்சுரலாகவும் பயோடிகிரேடபிளாகவும் நான் டாக்ஸிக்காகவும் இருக்குது. விஷத்தன்மை கிடையாது. பயோடிகிரேடபிள், இயற்கையில் ஒத்து போகக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ஒரு நல்ல சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், சோர்ஸ் ஆஃப் ஷெல்லாக். ஸோ வாட் இஸ் சோர்ஸ் ஆஃப் ஷெல்லாக் அப்படின்னு பார்த்தோன்னா, லாக்லேருந்து வெளியாகக்கூடிய அந்த ரெசின்ஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ரெசின் எல்லாத்தையும் நம்ம ப்ராசஸ் பண்ணி ஒரு ஷெல்லாக்காக மேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வாட் இஸ் மென்ட் பை ஷெல்லாக் அப்படின்னா, வெர்சலைட் நேச்சுரல் பாலிமர் used in wide range of products including varnishes,
polishes, electrical insulators, coatings in the food and pharmaceutical industries. ஸோ இந்த லேக்லேருந்து வெளியாகக்கூடிய அந்த ரெசின்ஸை நம்ம ஒரு நேச்சுரல் பாலிமராக, அதாவது வார்னிஷஸ்லையும் பாலிஷஸில், எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர், ஸோ இன்சுலேஷன்ஸில், ஸோ இந்த காப்பர் ஒயர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அது மாதிரியும் ஃபுட் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் சில கோட்டிங்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் இந்த ஷெல்லாக்கோட வேலை. ஸோ இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாக் ரெசின்ஸை நம்ம நிறைய இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் ஃபுட்டில். எதுக்காக அப்படின்னா, கோட்டிங்ஸ் ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் கன்ஃபெக்ஷனரி பைண்டர் ஃபார் த ஃபுட் இங்க்ஸு. ஸோ சில இந்த அனிமல்ஸ்க்கு ஆப்பிள்ஸ்க்கு மேலாம் வந்துட்டு வேக்ஸ் தடவிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸுக்கு வெளியே நம்ம இந்த ரெசினை வந்து லாக் ரெசினை வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஃபார்மசூட்டிக்கல்ஸில் டேப்லெட்டுக்கு மேலே கோட்டிங்க்கும் மைக்ரோ என்கேப்சுலேஷன் ஆஃப் பர்ஃப்யூம்ஸ். ஸோ பர்ஃப்யூம்ஸ்குள்ளேயும் இந்த லாக் ரெசின்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ காஸ்மெட்டிக்ஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹேர் ட்ரைஸில், ஷாம்பூஸில், நெயில் பாலிஷஸில், லிப்ஸ்டிக்ஸு, மஸ்காராஸில் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ், லேம்ப், சிமெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல்லையும், ப்ரைமர்ஸாக பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷஸ்லையும், வுட் கோட்டிங்ஸு, வுட் ஸ்டெயின்ஸ்லலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ அட்ஹசிவ்ஸ். ஸோ ப்ரொவைட்ஸ் பைண்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் வென் மிக்ஸ்ட் வித் ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் கூட நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பைண்ட் ஆகக்கூடிய தன்மை வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த லாக் ரெசினை நம்ம அதுக்காக யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் கம் மாதிரி யூஸ் பண்ணுறோம். பெயிண்ட், பிரிண்டிங் இங்க்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதர் இண்டஸ்ட்ரீஸில் ஜுவல்லரிஸ், டாய்ஸு, பட்டன்ஸு, பாட்ரிஸில், ஆர்டிஃபிஷியல் லெதர்ஸில், ஃபயர் ஒர்க்ஸ், கிராக்கர்ஸ், மேட்ச் ஸ்டிக்ஸு, ஸோ கிரைண்டிங் வீல்ஸ்லலாம் கூட நம்ம என்ன பண்ணிட்டுருக்குறோம், இந்த லாக் இன்செக்ட்ஸோட இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அது கூடவே லாக் டை அண்ட் வேக்ஸ். ஸோ லாக் இன்செக்ட்ஸில் நிறைய நேச்சுரல் டை இருக்குது. நிறைய ட்ரெடிஷ்னல் டெக்ஸ்டைல்ஸ்லையும் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லையும் இந்த லாக் வேக்ஸை நம்ம பாலிஷஸில் கூட யூஸ் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ லைவ்லிஹுட் அண்ட் ரூரல் எக்கனாமின்னு பார்க்கும்போது லாக் கல்டிவேஷனை பர்டிகுலராக இந்தியாவிலையும் தாய்லாண்ட்லையும் தான் பண்ணிகிட்ருக்கோமா. ஏன் அப்படின்னா, அது சில இன்கம்மை நமக்கு ப்ரொவைட் பண்ணுது, எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நிறையா ரூரல் அண்ட் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கு ஃபாரஸ்ட் ஃப்ரிஞ்சு ஏரியாஸில் இருக்கக்கூடிய, ஸோ காடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு காடில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ்க்கெலாம் இது மேஜராக ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன், this practice promotes biodiversity conservation and sustainable land management by utilizing host trees on wasteland and the marginal lands. ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், தட் சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்க முடியுது. ஸோ சஸ்டைனபிள் லேண்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ நிலப்பரப்புகளை நம்மளால் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியுது. ஸோ ஹோஸ்ட் ட்ரீஸு, ஸோ வேஸ்ட் லேண்டு, ஸோ மார்ஜினல் லேண்டில் இருக்கக்கூடிய ட்ரீஸை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ ஹை இன்கம் பொட்டென்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ லாக் கல்டிவேஷனில் நமக்கு ஹைலி ரெம்யூனரேட்டிவ், தட் இஸ் நான் ₹1 செலவு பண்ணேன், எனக்கு திருப்பி ₹10 அது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ராப்பாகவும் இது இருக்குது. ஸோ ஃபார்மர்ஸ்க்கு நல்ல ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாகவும் இருக்குது. ஸோ லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய இன்கம் அவங்களால க்ரியேட் பண்ண முடியுது. ஸோ எக்ஸ்போர்ட் ரெவன்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா மேஜர் லாக் ப்ரொடியூசராக இருக்கிறாங்க. ஸோ நிறைய சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன் ஆஃப் லாக் ப்ரொடக்ஷனை அவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஜெனரேட்டிங் சிக்னிஃபிகண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நல்லாவே நடக்குது. ஸோ தென் we are moving into practice questions. So which property of silk makes it especially suitable for biomedical applications such as sutures and tissue engineering scaffolds? ஸோ இது நம்ம கிளாஸ் படிக்கும் போது பார்த்தோம். ஸோ ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் அண்ட் எலாஸ்டிசிட்டி பற்றி படித்தோமா நம்ம கிடையாது. ஸோ அது கூடவே பயோடிகிரேடபிலிட்டி அண்டு பயோ கம்பேட்டபிலிட்டி,
அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் டு மைக்ரோபியல் டிகிரேடேஷன் நம்ம படிக்கல. ஹை மாய்ஸ்சர் அப்சார்ப்ஷனும் நம்ம படிக்கல. ஸோ பயோடிகிரேடபிள், பயோ கம்பேட்டபிலிட்டி அந்த பாலிமர்ஸில் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணோம், இந்த சில்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சூச்சர்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் செரிகல்ச்சர் டு ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இஸ் மெயின்லி பிகாஸ். ஸோ எதுக்காக நம்ம செரிகல்ச்சரை ரூரல் எம்ப்ளாய்க்கு கொடுக்குறோம்? இட் ரெக்வயர்ஸ் ஹெவி மெக்கானைசேஷனா? கிடையாது. அப்படி இருந்தால் நம்ம ரூரல் பாப்புலேஷனில் கொடுக்கவே மாட்டோம். ஸோ ஏ இஸ் ராங். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் கன்ஃபைன்டு ஒன்லி டு கூக்குன் ப்ரொடக்ஷன். ஸோ ரூரல் ஒர்க் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு கூக்குன் ப்ரொடக்ஷன் மட்டும் தான் பண்ணுவோமா? கிடையாது. மல்டிபிள் லேபர் இன்டென்சிவ் ஸ்டேஜஸ் இருக்குதா? எஸ். ஏன்? அதனால தான் நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியுது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க முடியுது. ஸோ இது என்ன பண்ணுதா, என்டையர்லி டிபெண்ட் அப்பான் அர்பன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரூரலில் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் அர்பன் வந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதை நம்ம என்டையராக ப்ராசஸ் பண்ண முடியும் அதுக்காக அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் என்டையர்லி ராங். So, which byproduct of sericulture is widely used in cosmetics and pharmaceutical formulations due to its protein nature? So, option B, sericin. ஏன் எந்த காஸ்மெட்டிக்ஸில் ப்ரோட்டீன் இருக்குது நம்ம அதை யூஸ் பண்ணுறோன்றதை நம்ம இந்த கிளாஸில் படிச்சிருப்போம். ஸோ சில்க் ஃபைப்ராயின் கிடையாது, லாக் வேக்ஸும் கிடையாது, சில்க் வார்ம் ஃப்ராஸும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 4ல் the economic importance of lac insects is mainly due to. ஸோ லாக் இன்செக்டோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எதில் இருக்குது? செக்ரேஷன் ஆஃப் நேச்சுரல் ரெசின் யூஸ் இன் மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த லாக் ரெசினை நிறைய இண்டஸ்ட்ரீஸோட இந்த செக்ரேஷன் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எடிபிள் ப்ரோட்டீன்ஸ்க்காகவா? கிடையாது. பாலினேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்ரீஸாக? கிடையாது. ஸோ பயாலஜிக்கல் பெஸ்ட் கண்ட்ரோலா? அதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Why is lac cultivation considered environmentally sustainable? ஸோ லாக் கல்டிவேஷன் எல்லாத்தையும் ஏன் என்விரான்மெண்டலாக நம்ம ரொம்ப சஸ்டைனபிள்னு சொல்கிறோம்? ஸோ ஆப்ஷன் சி, இட் யூட்டிலைசஸ் ஹோஸ்ட் ட்ரீஸ் ஆன் மார்ஜினல் அண்ட் வெட்லேண்ட்ஸ். ஸோ லாக் இன்செக்ட்ஸ் என்ன பண்ணுது, நல்ல மார்ஜினல் ட்ரீஸில் போய் ஒழிஞ்சிக்குது, அப்படி இல்லைன்னா வேஸ்ட்லேண்டில் போய் ஒழிஞ்சிக்குது. ஸோ கெமிக்கல் ஃபெர்டிலைசராக? கிடையாது. மோனோகல்ச்சர் ஃபார்மிங்காக? கிடையாது. ஸோ மார்ஜினல் அண்ட் வேஸ்ட் பண்ணுறது கரெக்ட் ஆன்சர். சிந்தட்டிக் ப்ராசஸிங் ஏஜென்ட்ன்றது கொஞ்சம் கரெக்ட் ஆன்சர். ஸோ வி கேன் அஸ்யூம் பட் வி ஒன்லி சூஸ் ஆப்ஷன் சி. ஏன்னா மார்ஜினல் அண்ட் வேஸ்ட்லேண்டில் இருக்கக்கூடிய இந்த லாக் கல்டிவேஷனை நம்ம அங்கே வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிந்தட்டிக் ப்ராசஸிங்கான்னு நம்ம இன்னொரு பக்கம் யோசிச்சோன்னா ரெசினை நம்ம சிந்தட்டிக்னு யோசிச்சு எடுத்துரும். ஸோ அதனால நம்ம ஆப்ஷன் டியை எலிமினேட் பண்ணிட்டு ரெசினை இங்கே நேச்சுரலாக நம்ம வந்து திங்க் பண்ணிக்கணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரிவைஸ் பண்ணுங்கள் இந்த கிளாஸில். ஸோ கான்செப்ஷுவல் ஏரியாஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த 5 ப்ராக்டிஸ் கொஷின்ஸையும் நீங்களும் ஒரு தடவை வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.